ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। सद्गुरुं ब्रह्मविद्वरं। गीता ध्यान श्लोकम படிக்கலாம். ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्. நம்ம 67வது ஸ்லோகத்துல இருந்து படிப்போம். போன வகுப்புல பார்த்தது அந்த ஸ்லோகங்கள் படிச்சோம். 67ல இருந்து 70 வரைக்கும். இதம் தேனா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்சா சுஷ்ரூஷவே வாச்யம் நச்ச மாம் யோப்யசூயதி யஇதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி भक्तिं मयि परां कृत्वा मामे वैश्यत्य संशयः न च तस्मान् मनुष्येषु कश्चिन्मे प्रियकृत्तमः भविता न च मे तस्मात् अन्यः प्रियतरो भुवि अध्येष्येते च य इमं धर्म्यं संवादमावयोः ज्ञानयज्ञेन तेनाहम् इष्टस्यामिति मे मतिः. 67ல இருந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உபதேச விதி அதோட சேர்த்து அதுலயே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பகவத்கீதை கேட்பவர்கள் எந்த மாதிரி அதிகாரித்துவத்தோடு இருக்க வேண்டும், அதுவும் அதிலே புரியுது. நான் தபஸ்காயம் காயம்ன்ற வார்த்தை பயன்படுத்துறதுல தபஸ்காயம். ஓகே, தபஸ்காய தவம் இல்லாதவனுக்கு, இந்திரிய கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு, அது போல அப்படின்னா இறை சிந்தனையே இல்லாம இந்திரிய சுகமே அது மட்டுமே தான் வாழ்க்கை, அப்படி இருப்பவர்கள், அது கரெக்டா புரிஞ்சுக்கணும். அத்தபஸ்காய அப்படிப்பட்டவர்களுக்கு கதாச்சன சொல்லவே வேண்டாம், இந்த கீதா உபதேசத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இந்திரியத்துக்கு மேல அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு நித்தியமான ஒரு பரம்பொருள் இருக்குன்னு அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. அப்புறம் அபக்தாய பக்தி இல்லாதவனுக்கும், அஸ்ரூஷவே சேவை மனப்பான்மை இல்லாதவர்களுக்கு, அபியசூயத்தி இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அடிக்கடி வரும். இனிமே இதுக்கு அப்புறம் வரும். எப்படி இருக்கு அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. அபியசூயத்தி என்னை நிந்திக்கிறவனுக்கு, இங்க நிந்தனைனா என்னன்னா குற்றம் பார்ப்பவருக்கு. குற்றம் பார்ப்பதுன்னா உண்மையிலேயே பகவான் கிட்ட எந்த குற்றமும் இல்லை, ஆனா குற்றம் இல்லாத இடத்துல குற்றத்தை பார்க்கக்கூடிய தன்மை, அப்படி இருக்கவங்களுக்கு சொல்லாத. ஏன்னா எவ்வளவு நல்லது சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றம் தான் பார்க்க போறாங்க. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லாத. இந்த பகவத்கீதையினுடைய உபதேசத்தை இதுல நாம அப்ப எப்படி இருக்கணும், தபஸ்காய இந்திரிய சுகம் இருந்தாலும் அந்த இந்திரிய சுகம் அனித்தியம், அது மட்டுமே குறிக்கோள் இல்லை. அதை தாண்டி நித்திய நம்ம ஆத்மஸ்வரூபம் தான் நித்தியமானது, இந்த எண்ணத்தோட இருக்கணும். அப்புறம் அபக்தாயன பக்தியுடன் இருக்கணும். பக்தி ஈஸ்வரனிடத்தும் குருவிடத்தும். ஈஸ்வரன் குரு இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. யாரு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டம், அதெல்லாம் மறுபடியும் விலாவரியா சொல்ல வேண்டியதில்லை. ஈஸ்வரன்னா யாரு, இந்த உலகம் தோற்றம் இருப்பு ஒடுக்கம் மூன்றுக்கும் காரணமானவர் ஈஸ்வரன். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அப்படிப்பட்டவர்களிடத்து நமக்கு இருக்க வேண்டிய பக்தி, அந்த பக்தி இருந்தாலே அங்க என்ன வரும், எப்படி அது வெளிப்படும்னா சேவையாக தான் வெளிப்படும்.
இப்ப பக்தி இருக்கு ஒருத்தவங்க கிட்ட அப்படின்னா எப்படி தெரியும் நம்ம கிட்ட பக்தி இருக்கா இல்லையானா நம்மளுடைய சேவையாக அது வெளிப்படும். இப்ப சேவா மனப்பான்மை நம்ம கிட்ட இல்ல, சேவைன்றது அந்த ஈஸ்வரனுக்கும் குருவுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட முறையில எதுவுமே தேவையில்லைங்க, இல்ல அவங்களுக்கு தனியா ஏதாவது தேவையா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த சேவைன்றது என்னது? அவர்கள் சொல்லுகின்ற அந்த உபதேசத்தை நாம புரிந்து கடைபிடிப்பதற்கு தேவையான தகுதியை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு பேர் தான் சேவை. அந்த வழிமுறை தான் அந்த சேவை. அப்ப அந்த பக்தி முதல்ல அந்த ஈடுபாடு இருக்கணும். அப்போ ஈஸ்வரன் அந்த குரு அவர்களிடத்துன்ற சொல்லும்போது அவர்கள் காட்டுகின்ற அவர்கள் உபதேசிக்கின்ற அந்த மெய்ப்பொருள் இடத்து அது மேல நமக்கு பக்தி, அதுதான் எனக்கு உயர்ந்தது. அதுக்கப்புறம் என்ன, அதுக்காக வேண்டி நான் அதை தெரிந்து அதை அடைவதற்கு நான் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை நான் தெரிந்து கடைபிடிப்பதற்கு என்னன்னா தகுதியாக்கிக் கொள்வது, அதற்குதான் சேவை. அஸ்ரூஷவேன்னு சொல்றாங்க. சேவை இல்லாதவனுக்கு சொல்லாதன்னா நம்ம சேவையோட இருக்கணும். மாம் அபியசூயத்தி, வெறும் எதிர்மறையான விஷயங்களையே பார்க்கக்கூடிய, நல்ல விஷயத்திலையும் குற்றை குறைகளாகவே பார்க்கக்கூடிய தன்மையோட இல்லாம இருக்கணும். இதையும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இதுதான் நம்ம பகவத்கீதையில ஏற்கனவே சொன்னது, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்ன சேவையா. அங்க சொன்ன அதிகாரித்துவத்தை பகவான் இப்படி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்லோகம் என்ன, 68 69, இந்த ஞானத்தை பகவத்கீதை ஞானத்தை உபதேசம் பண்ணுகின்ற அந்த ஆசிரியர் அவர்களுடைய பலன். அப்ப அது சொல்லும் பொழுதே அதுல என்னெல்லாம் சொல்லிட்டாரு, ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும். பார்த்தோன்னா இது எப்படிப்பட்டது, இந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு முதல்ல பாருங்க. பரமம் குஹ்யம் இமம் மத் பக்தேஷோ, முன்னாடியே சொன்னார் அபக்தாய, பக்தர்களாக சொல்லாத, இங்க பக்தர்களிடத்து சொல்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு மை பராம்பக்தி பிரித்துவா, அவன் அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான், பராம்பக்தி, உயர்ந்த நிலை பக்தியை செலுத்தி கொண்டிருப்பான் இறைவனிடத்து. அப்ப அந்த ஆசிரியருக்கு அந்த பராம்பக்தின்றது இயல்பாக இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு அசம்சயம், அவங்க சந்தேகமே இல்லாம மாமேவே யசத்தி, என்னையே அடைவான். அவர்கள் நிச்சயமாக என் சொரூபத்தை, ஆத்ம ஞானத்தை, ஆத்ம சொரூபத்தை, பிரம்மத்தை அடைவார்கள். இதுல சந்தேகமே இல்லை அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த உபதேசம் பண்ணுகின்ற இந்த காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு மிக 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 நெருக்கமானவர்கள். எப்போதுமே எப்போதுமே கடந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, இவர்களை விட ஒரு பிடித்தமான காரியம், எனக்கு பிடித்தமான காரியம் செய்பவர்கள் யாருமே கிடையாது. அப்படி பிடித்தமான காரியம் செய்வதனால அவர்கள் எனக்கு ரொம்ப 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 பிரியமானது, அது செய்பவர்கள். சரி, பவிதா நச்சமே தஸ்மாத் அந்நிய பிரியத்தமோ தரோ புவிகி. இன்னும் எதிர்காலத்தையும் அப்படிதான், எதிர்காலத்துல வேற ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அவங்க எனக்கு நெருக்கமானவர்களா இருப்பாங்கன்னா கிடையாது. அப்ப இறைவனுக்கு பிடித்த காரியத்தை செய்வது என்னன்னு கேட்டா, இந்த கீதா ஞானத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவது. அப்படிப்பட்ட அந்த காரியம் தான், அந்த செயல் தான் எனக்கு ரொம்ப 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 பிடித்தது. அப்ப மற்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. மற்றது செய்வதை காட்டிலும் இது செய்வது மிக 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 ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, இது ஆசிரியரை பத்தி அதுக்கான பலனை சொன்ன பின்னாடி அப்புறம் என்ன, இதை படிப்பவர்கள், இதை கேட்பவர்கள், படிப்பவர்கள் சொல்லும் போது இந்த பகவத்கீதையை பாராயணம் செய்பவர்கள், அதோடு சேர்த்து அர்த்தத்தோடு புரிந்து கொள்பவர்கள், ரெண்டுமே எடுக்கணும். அத்யஷ்யேதே அத்யேஷ்யேதே அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்க. அத்யேஷ்யேதே, யார் கற்றறிகிறாரோ, படிக்கிறார்களோ, பாராயணமும் அதை புரிந்து கொண்டு அந்த அர்த்தத்தோடு அவர்கள் என்ன, இது எப்படிப்பட்டது, இது தர்மம் நிறைந்தது, மோட்ச தர்மம் நிறைந்த இந்த ஞானத்தை, இந்த சம்பாஷணையை, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த சம்வாதத்தை யார் கற்கிறார்களோ, பாராயணம் செய்கிறார்களோ, பொருள் புரிந்து படிக்கிறார்களோ, அதையே என்னன்னு சொல்றாரு, ஞான யஜ்யம்னு சொல்றாரு. ஞான யஜ்யம். இப்ப நம்ம யஜ்யம்னு தெரியும், யஜ்யம் யாகம்னு சொன்னா அக்னியில பல விஷயங்களை ஆகுதிகள் சமர்ப்பணம் பண்ணுவாங்க. இங்க என்னது, அந்த சமர்ப்பணம் பண்ணக்கூடியது என்ன, இங்க நம்ம எதை சமர்ப்பணம் பண்ணணும் இந்த ஞான யஜ்யத்துல,
இந்த ஞான யஜ்யத்துல நம்மளுடைய அறியாமையை சமர்ப்பணம் செய்கிறோம். அப்ப அங்க யாகம்னா அக்னி தான், அக்னியில தானே சமர்ப்பணம் பண்றோம். அந்த அக்னி என்னது? அக்னின்றது இங்க ஞானம். இப்ப ஞான யஜ்யம்னா அந்த ஞானத்தில் நம்மளுடைய அறியாமையை சமர்ப்பணம் செய்கிறோம். அப்படின்னா இந்த ஞானத்தின் மூலமாக நம்மளுடைய அறியாமை விளங்குகிறது, நீங்குகிறதுன்னு அர்த்தம். இங்க அறியாமைன்னா என்னது? நம்மளுடைய இப்ப இருக்கிற நிலை. இப்ப என்ன நிலையில இருக்கோம்? நாம தவறுதலாக நான் இந்த உடல் மனம் புத்தி என்கின்ற எண்ணத்தோடு இருப்பதுதான் அறியாமை. இந்த பாவனையிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது தான் அறியாமை. அந்த அறியாமை இந்த ஞானத்தின் மூலமாக, ஆத்ம ஞானத்தின் மூலமாக நீங்கும். இதுதான் ஞான யஜ்யம் சொல்றாரு. அப்படி நீங்குவதற்கு தேவையான இந்த ஆத்ம ஞான உபதேசம் தான் இந்த பகவத்கீதை. அதை கற்பவர்கள், படிப்பவர்கள், பொருள் புரிந்து படிப்பவர்கள், இவர்கள் எப்படிப்பட்டது? இஷ்டக இதி மேமத்தை, இவர்கள் இதை செய்வதன் மூலமாகவே என்னை வழிபட்டுபவர்கள் ஆகிறார்கள். அப்ப என்ன நடத்தும்? நம்ம வழிபாடு பல வகையில நம்ம பண்றோம். அவர் சொல்றாரு, பகவான் என்ன சொல்றாரு? இதுவே இதுவே எனக்கு வழிபாடு, இதுவே எனக்கு வழிபாடு. இவங்க என்ன வழிபட்டவர்கள் ஆவார்கள். தனியா நம்ம பூஜை, அர்ச்சனை, அபிஷேகம், பல்வேறு விதமாக நம்ம இறைவனுடைய வழிபாட்டை நம்ம மேற்கொள்கிறோம். இங்க பகவான் சொல்றது, இந்த ஞான யஜ்ஞமே யார் இதை படிக்கிறார்களோ, பொருள் புரிந்து பாராயணம் செய்கிறார்களோ, அவர்கள் இந்த ஞான யஜ்ஞத்தின் மூலமாக என்னை வழிபடுகிறார்கள். அது வழிபாடு என்று மேமதிகி, என்னுடைய கருத்து. இறைவனுடைய கருத்துன்றது சத்தியம் அர்த்தம். இதுக்கு மாற்று கருத்து வேற ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு மாத்திக்க மாட்டார். இது உண்மை. இது வெறும் பலஸ்ருதி கிடையாது. இது சத்தியம், உண்மையை சொல்றாங்க. வெறும் பலஸ்ருதி அப்படின்னா என்னன்னா, நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு, மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு சிலது சொல்றது, அதிகப்படியா சொல்வது. இது அப்படி கிடையாது. இங்க சொல்றது, பகவான் சொல்றது அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு அர்த்தவாதம் சொல்லுவாங்க. ஆனா இது இந்த பலஸ்ருதி உண்மை, சத்தியத்தை சொல்றாரு, பகவான் சொல்றாரு. சரி, அடுத்து இன்னும் வேற என்ன? இப்போ படிக்கணும், பாராயணம் பண்ணணும், அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணணும். அந்த உபதேசம் பண்ணவர்களும் எப்படி இருக்கணும்? தான் உபதேசம் பண்றோன்ற எண்ணம் இல்லாம அதையே தன்னுடைய சாதனையாக, அதையே இறை வழிபாடாக கருதி செய்யணும். அதை சொல்லிட்டோம். அதே போலதான் இங்க நன்றாக பொருள் புரிந்து படிப்பவர்களும் அதையே வழிபாடாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து அவ்வளவுதானா? என்னால மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது, என்னால ஆழ்ந்து பொருள் புரிந்து படிக்க முடியாது. ஆனா நான் கேட்கிறேன், ஏதோ சும்மா கேட்டேன்ப்பா, நான் எனக்கு என் காதலி விழுந்தது பகவத்கீதை அப்படின்னா அவங்களுக்கும் பலன் உண்டு. என்ன பலன்? அது 71வது பாடல் பார்க்கலாம். அது வெறுமை இந்த பகவத்கீதை கேட்டாலே. ஸ்ரத்தாவானனசூயஸ்ச 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 ஸ்ருணுயாதபி யோ நரஹ ஸ்ருணுயாதபி யோ நரஹ ஸ்ருணுயாதபி யோ நரஹ ஸ்ருணுயாதபி யோ நரஹ சோபி முக்த சுபான் லோகான் சோபி முக்த சுபாம் லோகான் சோபி முக்த சுபான் லோகான் சோபி முக்த சுபாம் லோகான் லோகான் சுபான் இம் இல்ல இன். ஓகே, சுபான் லோகான் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாம் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாம் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாம் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாம். சேர்ந்து படிப்போம். ஸ்ரத்தாவானனசூயஸ்ச ஸ்ருணுயாதபி யோ நரஹ சோபி முக்த சுபான் லோகான் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாம். சரி, இங்க ஸ்ருணுயாதபி கேட்டாலும் கூட அப்படின்னா ஆழ்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல. இதை ஆழ்ந்து படித்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய திறம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கேட்டாலே என்ன நடக்கும்? ஆனா எப்படி கேட்கணும்? அதுல சில விஷயங்கள் இருக்கு. சுனியாதப்பி எப்படி கேட்கணும்னா, ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தை உடையவர்களாக, மிகுந்த ஸ்ரத்தை உடையவர்களாக. இது ரொம்ப பெரிய உபதேசம் பண்றார் பகவானே, ஈஸ்வரனே உபதேசம் பண்ணது. இது வாழ்க்கையினுடைய
உயர்ந்த குறிக்கோளை சுட்டி காட்டுகிறது. இந்த இந்த மாதிரியான உயர்ந்த பாவனையோட ஸ்ரத்தையோட இதை 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 கேட்கறது வந்து எனக்கு அவ்வளவு நல்லது, நமக்கு நல்லது செய்யுன்ற உண்மையான ஸ்ரத்தையோட. அதே போல மறுபடியும் பாருங்க, அனசூயக சொல்லும் போது அவமதிப்பு இல்லாம, அதை அவமதிக்காம. அவமதிப்பதுன்னா என்னது? அவமதிக்கிறதுன்றது இங்க மறுபடியும் சொல்றாங்க, குணேஷு தோஷ தர்சனம். அசூயான அசூயா, அனசூயான்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம, அந்த அனசூயான்னு ஒருத்தங்களை கேள்விப்பட்டிருப்பாங்க. அசூயை இல்லாதவள் அனசூயை. இங்க இங்க வந்து அனசூயக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அசூயனா என்னது? அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து அனசூய. அப்ப அசூயனா குணேஷு தோஷ தர்சனம், அதாவது நல்லவற்றில் கூட குற்றங்களை பார்க்கின்ற தன்மை. இப்படியே இந்த மனப்பான்மையோடையே இருந்தா இந்த என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நீங்க நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு நேர்மறையான விஷயத்த புரிந்து கொள்ள மாட்டாங்க அவங்க, இப்படிப்பட்டவர்கள். அப்போ வந்து அவங்க உலக லெவல்ல பாத்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்கலாம், நல்ல உத்தியோகத்துல இருக்கலாம், இல்ல பெரிய அதிகாரியா இருக்கலாம், என்ன வேணா எந்த ஸ்டேட்டஸ்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் எதிர்மறையாகவே இருப்பாங்க, குற்றம் சொல்லிட்டே இருக்காது. ஆமா, இது என்ன பெரிய விஷயமா? பகவத்கீதையில என்ன இருக்கு? உங்க இதான உங்க சாஸ்திரம் இதான பெரிய விஷயமா? இதை தவிர வேற இல்லையா? அது இல்லையா, இது இல்லையா, சரி இது விட்டுருங்க, வேற என்ன வேணும் சொல்லுங்க. அதுவும் வேற எது சொன்னாலும் என்னன்னா எதிர்மறையாவே இருக்கு இதெல்லாம். இப்படிப்பட்டவங்க ஸ்ரத்த அனசூய, இப்படி குற்றம் பார்க்கின்ற, நல்ல விஷயத்துல குற்றம் பார்ப்பது, அது நல்லதா கெட்டதான்னு கூட ஆராய்கின்ற அளவுக்கு முயற்சியே இல்ல, ஒரு அலட்சியமா இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், அப்படி அந்த தன்மை இல்லாம. அப்போ சிந்திக்காமல் கொஞ்சமாவது சிந்திக்கணும்ல, அதை சொல்றாங்க. சிந்திக்காம அப்படியே அனசூயகன், அப்படிப்பட்ட தன்மை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தன்மை இல்லாம ஸ்ரத்தாவான். அப்ப ஏன் அந்த ஸ்ரத்தாவான கூடவே அனசூய போட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்ரத்தை என்பது மேலோட்டமான கண்மூடித்தனமான ஸ்ரத்தை இல்ல, அங்க ஓரளவு புரிதல் இருக்கு, குற்றம் கண்டுபிடிக்கிற தன்மை இல்ல. நமக்கு இப்ப புரியலனாலும் இது மிக உயர்ந்த விஷயம், இது கண்டிப்பாக இது நமக்கு ஒரு நாள் நம்மளால புரிந்து கொள்ள முடியும், இப்பொழுதுக்கு நமக்கு கேட்கவாது வாய்ப்பு கிடைக்குது இப்படின்னு இந்த மாதிரி மனப்பான்மையோட இதை கேட்பவர்கள் யக நரக சொன்னாங்க. எந்த மனிதன், அது ஆணு பெண்ணு, இந்த ஜாதி அந்த ஜாதி, உயர்ந்த ஏழை பணக்காரன், இந்த நாட்டுக்காரன், இந்த மொழி பேசுறவன், எதுவுமே இல்லை, யாராக வேணா இருக்கட்டும். ஆனா ஸ்ரத்தாவான் அனசூயாக இந்த ரெண்டு விஷயமும் இருக்கணும் அவங்க கிட்ட. இப்படி கேட்கும் பொழுது என்ன ஆகுது? சாப்பி முக்தக, அவனும் விடுதலை அடைந்தவனாய், அதாவது இந்த உலகத்தை விட்டு போன பின்னாடி, இந்த பிறவி அவனுக்கு முடிந்த பின்னாடி என்ன ஆவான்? பொதுவா என்ன ஆகும்? இந்த பிறவி பிடித்த பின்னாடி எங்க போவோன்னே தெரியாது, அந்த பிராரதப்படி அது பாட்டு போகும், எங்க போகுமோ அந்த ஜீவன் போகும். ஆனா பகவான் இங்க சொல்றாரு, யாரு ஸ்ரத்தையோட அனசூயோட குற்றம் பார்க்காமல் இந்த பகவத்கீதை சாஸ்திரத்தை கேட்கிறார்களோ அவர்கள் இந்த இந்த உடலை விட்டு போகும்போது புண்ணிய கர்மனாம் சுபான் லோக்பான் பிராப்னியார், புண்ணிய கர்மம் செய்பவர்களின் நல்லுலகங்களை அடைவான். புண்ணிய கர்மங்களை செய்கின்ற நல்லுலகம் அப்படி சொல்லும் போது என்ன, ஒரு பலனை கருதி ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க பாருங்களேன். நான் வந்து சொர்க்கம் போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இவங்க என்னெல்லாம் காரியம் பண்றாங்களோ, தான தர்மங்கள், யஜ்ஞ யாகங்கள், இப்படி பண்ணுகின்றவர்கள் சொர்க்கம் போய் அடையிறாங்கல்ல, நல்லுலகங்கள் அடையிறாங்கல்ல. ஆனா அதெல்லாம் பண்ணாமையே இந்த பகவத்கீதைய ஸ்ரத்தையோட அனசையோட கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் அந்த நல்லுலகத்தை அடைவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ஆழ்ந்து புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதை ஆழ்ந்து புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படி அர்த்தம் கிடையாது. இதை வெறும கேட்டாலே புண்ணிய லோகங்களை அடைவான்னு சொன்னா, இதை ஆழ்ந்து படித்து புரிந்து கொள்பவர்கள், இதை புரிந்து கொண்டு மற்றவர்களிடத்து கொண்டு போய் சேர்ப்பவர்கள், பகிர்ந்து கொள்பவர்கள், அவர்கள் கண்டிப்பாக முக்தி அடைவார்கள் என்று சொல்ல வேண்டுமா? சொல்லணுமா? வெளிப்படையா சொல்ல அவசியம் இல்ல. இப்படி இதை முழுமையாக நாம புரிந்து கொள்ளணும், இந்த இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஓகேங்களா? சரி. சோபி முக்தகன்னா இந்த இந்த அவர்களும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சுபான் லோகான். நீங்க முக்தகன் சொன்ன உடனே ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க தெளிவா சொல்லியிருக்கு, புண்ணிய கர்மனாம் லோகான் பிராப்னியாத், புண்ணிய கர்மங்களுடைய லோகங்களுக்கு போவார்கள் சொல்லுவாங்க. ஜீவன் முக்தி அடைஞ்ச பின்னாடி புண்ணிய லோகம் போவான்னு சொன்னா அது அர்த்தமே இல்லை. ஜீவன் முக்தி அடைஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான லோகமும் போக வேண்டியதே கிடையாது. இங்கேயே வாழும் பொழுதே அவர்கள்
பூர்ணத்துவத்தை அடைந்து விட்டார்கள். அதனால இங்க புண்ணிய கர்மனாம் சுபான் லோகான் பிராப்னியாத்னு சொல்லும் பொழுதே அங்க சோபி முக்தகான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடலை விட்டு இந்த ஜீவன் விடுதலை அடைந்த பின்னாடி, இறந்த பின்பு, இந்த 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 பிறவியை முடித்த பிறகு அவர்கள் நல்லுலகங்களை, சொர்க்க லோகங்கள் போன்ற உயர்ந்த லோகங்களை அடைவார்கள். இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். அடுத்து என்ன சொல்ல போறாரு கிருஷ்ணன் கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்டுட்டே இருந்தான்ல, இப்ப ஒரே ஒரு தடவை முடிய போது கீதை, அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப நீங்க எங்களை கேள்வி கேட்கறீங்களா, நாங்க உங்களை கேள்வி கேட்கிறோம். இப்ப வந்து சொல்றாரு, நீதான் இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டே இருந்த அர்ஜுனா, நான் எதுவுமே சொல்லல, எல்லாத்துக்கும் உனக்கு பதில் சொல்லிட்டே வந்தேன். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ அந்த கேள்வி வந்து எவ்வளவு முக்கியமான கேள்வியா இருக்கும் பாருங்க. அது என்ன கேள்வி நம்ம படிக்கலாம். 72வது ஸ்லோகம். கச்சிதே தச்ருதம் பார்த்த, கச்சிதே தச்ருதம் பார்த்த, கச்சிதே தச்ருதம் பார்த்த, கச்சிதே தச்ருதம் பார்த்த, त्वय्येकाग्रेण चेतसा, त्वयैकाग्रेण चेतसा, त्वयैकाग्रेण चेतसा, त्वयैकाग्रेण चेतसा, कच्चिदज्ञानसम्मोहः, 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 प्रणष्टस्ते धनञ्जय, प्रणष्टस्ते धनञ्जय, प्रणष्टस्ते धनञ्जय, प्रणष्टस्ते धनञ्जय, कच्चिदेतत् श्रुतं पार्थ त्वयैकाग्रेण चेतसा, कच्चिदज्ञानसम्मोहः, प्रणष्टस्ते धनञ्जय. பாருங்க, ரெண்டு பேர் சொல்லி கூப்பிடுறாரு, பார்த்த தனஞ்சய. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் கேட்க போற கேள்விய கவனத்தோட கேட்டுட்டு பதில் சொல்ல. அவனுடைய கவனத்தை ஈர்க்கிறார். ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பொதுவா பேசாம இது ரொம்ப 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 முக்கியம்னு அர்த்தம். பார்த்தா துவயா உன்னால், ஏகாகிரேன சேத்தசா, இங்க சேத்தஸ்ன்னு சொன்னா மனசுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சேத்தஸ்ன்றது மனதை குறிக்கிறது. உன்னால ஒருமைப்பட்ட மனதுடன் ஏதத் ஸ்ருதம் கச்சித், இது கேட்கப்பட்டதா, இது நீ கேட்டியா? நான் இவ்வளோ நேரம் 18 அத்தியாயம் சொன்னேன்ல, பகவான் கவுண்ட் பண்ணாலும் தெரியல, இல்ல அர்ஜுனன் கவுண்ட் பண்ண போறான். கிருஷ்ணா நீ வந்து 17 முடிச்ச 18, நம்ம தான் அப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம்ல, அது அப்படியே போகுது அவனுக்கு உபதேசம். அப்ப சொல்றாரு, இது வரைக்கும் நான் சொன்ன அனைத்தையும் நீ ஒருமுனைப்பட்ட மனதுடன் நீ கேட்டியா? மிக மிக கவனத்துடன் நீ கேட்டியா? இல்ல சும்மா ஏதோ கேட்கறது போல? இது பாருங்களேன் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச உதாரணம் தான். இப்ப நமக்கு கடுமையான ஒரு நோயில பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம போய் ஒரு மருத்துவரை பார்க்கிறோம். அந்த மருத்துவர் வந்து என்னெல்லாமோ எல்லா டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறாரு. ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து விளக்குறாரு. முன்னாடி நிறைய பேர் விளக்க மாட்டாங்க, இப்ப எல்லாம் விளக்குறாங்க. அந்த பேஷண்ட் கிட்டே விளக்குறாங்க, நோயாளிகிட்டே விளக்குவாங்க இல்லையா, உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் இருக்கு இப்படிதான் இருக்கு, இதுக்கு இதான் தீர்வு, இந்த ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி தயாராகணும், அந்த ஆப்ரேஷன் பின்னாடி எப்படி தயாராகணும், எல்லாம் சொல்லிட்டாரு. சொன்ன பின்னாடி இவரு சும்மா கேட்டுட்டே இருந்தாருன்னா புரிஞ்சுக்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. எனக்கு அதனால என்ன ஆகும்? என்ன சொல்ற பாருங்க, இது எவ்வளவு முக்கியமான விஷயம். இப்ப நான் சொன்னது நீ ஒருமுகப்பட்டு மனதோட கேட்டியா, ஆனா உள் வாங்கினியா, இல்ல இப்படியே கேட்டு இப்படியே விட்டியா? எதுவுமே இல்லாம. அதனால பகவானுக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. ஆக்சுவலா என்ன எதுக்காக கேட்கிற, இது என்ன தெரியுது? இது பகவானுக்கு அந்த அர்ஜுனிடத்திற்கின்ற கருணை, அவ்வளவு அன்பு. அந்த அன்புனால கேட்கிறாரு. ஐயோ எப்பேற்பட்ட உயர்ந்த விஷயம், இவன் ஒழுங்கா கேட்டானா இத பயன்படுத்தி
இவன் முன்னேறுவானா இல்லைன்னா அப்படியே விட்டுருவானா, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். அதை கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப எப்படி வந்து ஒரு நோயாளிக்கு அந்த மருத்துவர் சொல்லும் போது நம்ம எல்லாம் கேட்டுப்போம்ல. ஏன்னா நமக்கு அந்த நோயினுடைய வலி பாதிப்பு நம்ம அனுபவிக்கிறோம். அதுல இருந்து வெளியே வரணும்னு நமக்கு அவ்வளவு தீவிரமான எண்ணத்தோட இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே கேட்டுப்போம். இப்பதான் கூகுள் வந்துச்சு, அவர் சொன்னதெல்லாம் போகாது, வெரிஃபை வேற பண்ணிப்போம். இவர் சொன்னதெல்லாம் கரெக்டா, கூகுள்ல போய் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்க போய் இவரே டாக்டர் ஆயிடுவார். அந்த அளவுக்கு அந்த அளவுக்குல வேண்டாம். பகவான் என்ன கேட்கிறாரு, நீ ஒழுங்கா கவனிச்சு கேட்டியா, ஒருமுகப்பட்ட மனதோட நீ கேட்டியா, இல்லைன்னா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு, அது போர்க்களம் தானே, நீ சுத்திட்டு 2 படைக்கு நடுவுல போய் நிறுத்தி சொல்லிருக்காருல்ல, அங்க தேர்ல உட்காந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டே கேட்டியா, கவனமே இல்லாம நடுநடுல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே கேட்டியா, எப்படி? இது வந்து அப்படிலாம் இல்ல. இது உயிரை கொடுத்து, லைஃப கொடுத்து, வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கேட்க வேண்டியது இது. இது அப்படிப்பட்டது. இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயனே இதுதான். அந்த பயனையே நீ அடைஞ்சிருவ இதுக்கு பின்னாடி. அதனால அவர் சொல்றாரு, உன்னால் ஒருமுகப்பட்ட மனதுடன் இது கேட்கப்பட்டதா, மிக கவனத்துடன் இது கேட்டியா, பார்த்தா. மறுபடியும் தனஞ்சயா, மறுபடியும் கூப்பிடுறாரு, தனஞ்சயா தே அஜ்ஞான சம்மோக, அஜ்ஞானத்தினால் உண்டான சம்மோக, நன்றாக ஆழ்ந்த மோகத்தில் இருந்தியே, அஜ்ஞானத்தினால உண்டான அந்த ஆழ்ந்த மோகம் பிரணஷ்டக கச்சித்து, அழிஞ்சிருச்சா, போயிடுச்சா? பிரணஷ்டக, நஷ்டனா கிடையாது, இவர் என்ன கேட்க, பிரணஷ்டக நன்றாக ஒழிந்து விட்டதா, வேருடன் சாய்ந்து விட்டதா. என்னது உன்னுடைய மோகம்? எப்படிப்பட்ட மோகம்? அது சாதாரண மோகம் இல்ல, சம்மோகம். சாதாரண மோகம்ன்றதுக்கும் சம்மோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நம்ம பார்க்க போறோம் பாருங்க, அடுத்து வரும். அப்புறம் அது நஷ்டம் அடைஞ்சா போறாது, பிரணஷ்டம் ஆகணும். இப்படி இந்த கேள்வினாலேயே என்ன புரியுது, என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆசிரியனுடைய உயர்ந்த தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கு. ஏதோ வந்தோம், பாடம் எடுத்தோம், கிளம்பிட்டோம், சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டோம், இப்படி இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களே எப்படி இருக்கக்கூடாதா, இது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஆத்ம ஞானம் உபதேசம் செய்கின்ற ஆசிரியர் எப்படி இருக்கணுமா, கிருஷ்ணர் தான் அதுக்கு உதாரண புருஷரா இருக்கார். என்ன சொல்றாரு, சொல்லிட்டு எல்லா உபதேசம் பண்ணிட்டு, நான் சொன்னது உனக்கு நீ ஃபுல்லா முழு கவனத்தோட கேட்டியா அப்படின்னா, உனக்கு புரிஞ்சுதா, அதனுடைய பயன் என்ன, உங்களுடைய மோகம் நீங்கியதா, அஞ்ஞானம் நீங்கியதா, எல்லாம் தெளிவாக ஆயிடுச்சா உனக்கு, இப்படின்னு கேட்கணுமா, இப்படின்னு கேட்கணும். இப்போ ஆசிரியர் பயிற்சின்னு சொல்றாங்க பாருங்களேன், அதுல இது சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரியல. என்னன்னா, முதல்ல இது கேட்க மாட்டாங்க பாருங்களேன். ஒவ்வொரு வகுப்புலையுமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, அதை கிளியர் பண்ணிடலாமா, அப்பெல்லாம் கிடையாது. போர்ஷனை முடிச்சிருப்போம், இப்படி இருக்கு பாருங்க. அப்போ உலக ஞானத்திலேயே அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்க பகவான் வந்து, இதுதான் ஒரு ஆசிரியனுடைய தன்மை. என்னன்னா, அந்த மாணவனுக்கு இந்த ஞானம் போய் சேர்ந்துதான், அந்த ஞானத்தினால அவன் பயன் அடைந்தானா, இல்லைன்னா அந்த ஆசிரியர்ன்ற ஒரு விஷயமே, அந்த நிலையே தேவையில்லையே. அது யாரோ ஒருத்தர் கூட அட்வைஸ் பண்ணிட்டு போலாம், யாரோ ஒருத்தர் கூட ஆலோசனை சொல்லலாம், அதெல்லாம் இல்ல. இது ஆலோசனை சொல்றது, டிஸ்கஸ் பண்றது அப்படிலாம். இவர் வந்து என்னது, ஒரு சொன்னா சிஷ்யஸ்தேகம், நான் உன்னுடைய சீடன், ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், உன்னை சரணடைந்து விட்டேன், என்னை காப்பாற்று, இப்படிதான். அப்போ நம்ம அந்த மாணவன் வந்து எந்த அளவுக்கு தன்னை நம்பி வந்தான், அப்ப அந்த ஆசிரியர் என்ன பண்ணும், உபதேசம் சொல்லிட்டு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டு திருப்பி கேட்கிறார், உனக்கு இது புரிஞ்சுதா, ஏன் புரியலன்னா சொல்லு, நான் இந்த மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தேன், இப்ப உனக்கு புரியலையா, வேற ஏதாவது வழியில நான் உனக்கு கண்டிப்பா புரிய வைக்கிறேன். அப்ப எப்படி இருக்கணும் பாரு, இந்த பாவனையோட இருக்கணுமா. இதெல்லாம் தேராத கேஸ், என்ன சொன்னாலும் புரியாது, போ, எனக்கு என்ன வந்தது, சொல்றத சொல்லிட்டேன், இப்படி இல்ல. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு புரியாம போயிடுச்சாப்பா, புரிஞ்சுதா இல்லையா, உன்னால கவனத்தோட கேட்க முடிஞ்சுதா, கேட்க முடியலன்னா பரவாயில்ல, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா, கவனத்தோட கேட்க வேண்டியதானே, அப்படி திட்டல பாருங்க. அவர் திட்டல, உன்னால கவனத்தோட கேட்க முடிஞ்சுதா, முழுமையாக நீ உள்வாங்கினியா, உள்வாங்கின விஷயங்களை அதனுடைய பலனை நீ உணர்ந்தியா, உன்னோட சம்மோகம், நீ உன்னோட மோகம், வாழ்க்கையில நீ அன்றாட வாழ்க்கையில நீ மோகத்துல மூழ்கி இருக்கியா, அந்த மோகம், அது காரணமான அஜ்ஞானம், இது ரெண்டும் நீங்கன்னா ஒரு கிளாரிட்டி, தெளிவு கிடைக்கும். அதெல்லாம் போயிடுச்சா,
பிரணஷ்டக அது அழிந்துதா அப்படின்னா என்ன அக்கறையில கேட்கிறாருன்னா, அவனுக்கு அது புரியல, அவனுக்கு அது பயன் தரலனா மறுபடியும் தர்ம கஷேத்திரே குருஷேத்திர ஆரம்பிக்க வேண்டியதான். அப்படி இல்லை, அவர் சொல்றாரு நான் வேற மெத்தட்ல சொல்லி கொடுப்பேன், உனக்கு புரியுற மாதிரி வேற மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். இப்ப இங்க நோக்கம் என்ன? அந்த மாணவன் ஞானத்தை அடைய வேண்டும். அதுதான் இந்த ஆசிரியரோட நோக்கம். அத சொன்ன பின்னாடி சொல்லிட்டோம், கடன் முடிஞ்சது, கிளம்பலாம். அப்படி இல்லையா கிருஷ்ணர். அப்போ இப்படிதான் ஒவ்வொரு ஆசிரியரும் இருக்கணும். இவ்வளவு அர்ப்பணிப்புணர்வோடும் மாணவன் மேல எல்லை இல்லாத கருணையோடும் இருக்கணும் இப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கச்சித் ஏதத் ஸ்ருதம் ஏதத், இது வரைக்கும் நான் உனக்கு சொன்ன இந்த கீதா சாஸ்திரம் பரமம் முக்கியம், இது உயர்ந்தது, எங்கேயும் சாதாரணமா கிடைக்காது. இது வேற எங்கேயாவது கிடைக்கும்னா கூட பரவாயில்ல, யூடியூப்ல பாத்துக்கலாமே, ஆஹா அதெல்லாம் கிடையாது, எங்க வேணாலும் பாத்துக்கலாம் அதெல்லாம். ஆனா என்ன பண்றோம், நேரடியா இப்ப பகவானே என்ன சொல்றாரு, திருப்பி உனக்கு இதுதான் அந்த ஒரு இந்த மாதிரி ஆசிரியர்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் இல்ல. எந்த எப்படிப்பட்ட மாணவனா இருந்தாலும், அதுவும் இந்த ஆத்ம ஞானத்துக்கு இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அதை இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. சரி, அடுத்து இப்படி கேட்ட கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுன் என்ன பதில் சொல்றான்? பிரணஷ்டகன் கேட்டான்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்போ, நானே சோகத்துல மாட்டிக்கிட்டு இவ்வளவு பேருக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒன்னும் புரியலப்போ, ஏதோ அரைகுறையா புரிஞ்சுது, என்ன பண்றது, இன்னும் வேற யார்ட்டையா போய் கேட்க வேண்டியதுதான். இப்படியா என்ன சொல்லியிருக்கான்? அப்போ இப்போ கிருஷ்ணர் எந்த அளவுக்கு கருணையோட அக்கறையோட முழுமையான அன்போட அந்த அன்பு செலுத்தினாரோ அதனுடைய ரிசல்ட் பார்ப்போம். அந்த மாணவன் என்ன சொல்றான் பார்ப்பான். எப்பவுமே கிருஷ்ண வாச்ச அர்ஜுன வாச்ச இல்ல பதில் சொல்றான். இப்பதான் 73வது ஸ்லோகம். நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தா, நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தா, நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தா, நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தா, त्वत् प्रसादात् मयाच्युत, त्वत् प्रसादात् मयाच्युत, त्वत् प्रसादात् मयाच्युत, त्वत् प्रसादात् मयाच्युत, स्थितोऽस्मि गत सन्देहः, स्थितोऽस्मि गत सन्देहः, स्थितोऽस्मि गत सन्देहः, स्थितोऽस्मि गत सन्देहः, करिष्ये वचनं तव, करिष्ये वचनं तव, करिष्ये वचनं तव, करिष्ये वचनं तव. சேர்ந்து अर्जुन उवाच नष्टो मोह स्मृतिर्लब्धा त्वत्प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गत सन्देहः करिष्ये वचनं तव. இப்போ கிருஷ்ணன் கேட்ட கேள்வி சரியா புரிஞ்சுக்கணும். சில பேர் கேள்வி கேட்டாலே பிடிக்காது. நீங்க சொன்னதை சொல்லிட்டீங்கல்ல, உங்க வேலையை பார்த்து போங்க, எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணுவோம். அப்படி இல்ல, அவர் கேட்கிறாரு, நான் உனக்கு இவ்வளவு சொன்னதை நீ கேட்டியா, ஒழுங்கா கவனத்தோடு கேட்டியா, புரிஞ்சுட்டியா, மோகம் நீங்கியதா, அஞ்ஞானம் விலகியதா? அப்படி கேட்டா முதல்ல இந்த கேள்வியை எந்த நிலையில இருந்து கேட்கிறாருன்னு புரிந்து கொள்ற அளவுக்கு ஒரு மாணவனுக்கு பக்குவம் இருக்கணும். அப்போ அர்ஜுன் பாருங்க உடனடியா சொல்றான். என்ன சொல்றான் பாருங்களேன், பிரணஷ்ட அழிந்ததா கேட்டால, மோக நஷ்டக, நஷ்டோ மோக, மோகம் எனக்கு அழிந்து விட்டது. என்ன மோகம் இங்க? என்ன மோகம்? தர்ம சம்மோட சேத்தாக. அவன் சொன்னால, எனக்கு என்னுடைய கடமையில, இங்க தர்மம்னா கடமை, என்னுடைய கடமையில எனக்கு குழப்பம் இருக்கு. இது நான் க்ஷத்ரியன் தான், போர் செய்வது என்னுடைய கடமை தான். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. இப்போ என்னுடைய விருப்ப வெறுப்புனால எனக்கு முடியலையே. இப்போ அது விருப்ப வெறுப்புன்னு அப்ப தெரியல அவனுக்கு இல்ல. அவன் கேட்கிறான், என்னால ஏன் சண்டை போட முடியல, இப்போ என் கடமையை ஏன் செய்ய முடியல, இந்த கடமை செய்வதனால எனக்கு நெருங்கியவர்களே நான் துன்புறுத்துறேனே, அவர்களே நான் கொல்ற நிலைமைக்கு எனக்கு கடமையா, இப்படிப்பட்ட கடமையை நான் செய்யலாமா? தர்மம் ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டிக்கிட்டோன்ற பாருங்களேன். அதெல்லாம் சாதாரண தர்ம சங்கடம். அர்ஜுனனுக்கு வந்தது பாருங்க தர்மத்துல குழப்பம். அதனால என்ன ஆகுது, தன்னை தூக்கி வளர்த்த தாத்தா கிட்ட இருந்து, தனக்கு ஆசிரியராக இருந்து ஞானத்தை கொடுத்த எல்லா விஷயங்களும்
விற்போர்ல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியர் இவர்களையே கொள்கின்ற அளவுக்கு அவர்களை எதிர்த்து போரிடும் அளவுக்கு ஒரு கடமையா? அப்ப குழப்பம் வந்துருது பாருங்களேன். விட்டுட்டு போயிடலாமா, இதோட நிறுத்திக்கலாமா, எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இதை பத்தி இதுக்காக நான் சும்மா இருக்கலாமே, இப்படி பல்வேறு குழப்பங்கள் அர்ஜுனனுக்கு. அப்ப என்ன சொல்றான், நஷ்டம் போகணும்னா அதுல இருந்து நான் தெளிவாயிட்டேன். அப்படின்னா அர்த்தம், என் கடமை என்னன்னு எனக்கு முடிவடைஞ்சது, எனக்கு தெளிவாயிடுச்சு, என் கடமையில இப்ப எனக்கு குழப்பமே இல்லை. என் நஷ்டம் போகணும்னு அர்த்தம், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுல எனக்கு இப்போ குழப்பம் இல்லை, எனக்கு தெளிவாகிவிட்டது. ஸ்மிருதி லப்துவா. ஸ்மிருதி லப்தானது, ஸ்மிருதின்னு இங்க வந்து ஞாபகம், நினைவு வந்துருச்சு. எதையோ ஒண்ணு மறந்துட்டோம், அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ நான் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் வந்து, அப்படி அர்த்தம் கிடையாதுங்க. ஸ்மிருதி லப்துவா, என்னுடைய ஞானத்தை, என்னுடைய ஞானத்தைன்றதை விட என்னுடைய சகஜ நிலையை நான் மீண்டும் அடைந்து விட்டேன். சில சூழ்நிலை வரும்போது நம்மளோட இயல்பே மறந்துருவோம், எப்படி வந்து நம்ம நடந்துக்கிறோன்னே தெரியாது மத்தவங்க கிட்ட. அது போல அர்ஜுனனுக்கு இந்த போர்க்களத்தை சூழ்நிலை வரும்போது இவன் எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல அவனுக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு தெரியல, பயங்கரமா மனத்துல என்ன சொல்றது, டிப்ரெஷன் போயிட்டான். போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில. அப்போ என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி இல்ல, என்னுடைய இந்த மன பிராந்தியிலிருந்து டிப்ரெஷன் சொல்றோம்ல, டிப்ரெஷன் என்ன தமிழ்ல சொல்லுவோம் நம்ம, என்ன சொல்லுவோம் நம்ம, என்ன சொல்லுவோம் நம்ம, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். மனது, மன அழுத்தமோ, மன அழுத்தம். மன அழுத்தம்னா என்னது, மனது வந்து அது போக்குல எதுலயோ சிக்கிட்டு, ஒரு சூழல்ல சிக்கினது போல அதுல சிக்கிட்டு வீட்டு வெளியே வரவே முடியல, அதுக்குதான் மன அழுத்தம். இந்த சைக்ளோன் கூட சொல்ல மாறேன், டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு, அழுத்தம் ஃபார்ம் ஆயிடுச்சு, அழுத்தம் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுல இருந்து வெளியே வர முடியாது. அது போல இந்த மன அழுத்தம், அவன் என்ன சொல்றான், அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்திலிருந்து நான் மீண்டு விட்டேன், மறுபடியும் சகஜ நிலைக்கு வந்துட்டேன். இப்போ இந்த நிலையில இருந்து என்னால என்னோட சூழ்நிலை பார்க்க முடியுது. ஆங்கிலத்தில் சொன்னா ஐ ஹவ் கம் டு தி சென்சஸ் சொல்லுவாங்களா, மீண்டும் எனக்கு அறிவு வந்துருச்சு. தமிழ்ல ரொம்ப கொஞ்சம் எனக்கு அறிவு வந்துருச்சு மறுபடியும். அந்த மாதிரி சாதாரண பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அறிவு இல்லாம இருந்தேன், கொஞ்சமாவது அறிவு வருது இப்போ, அப்படி சொல்லுவோம்ல. அது போல நஷ்டமோக ஸ்மிருதி லப்துவா. அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கு ஸ்மிருதி லப்துவா சொல்லும் போது, இங்க பகவான் வந்து எப்படி இவனுடைய இந்த மோகத்தை நீக்கினாருன்னு பார்த்தா, தர்ம உபதேசம் எல்லாம் பண்ணல அவரு. நீ இதுதான் செய்யணும், நீ வந்து செய்யக்கூடாது, இது நீ நல்லவனா இரு, நீ வந்து பாண்டவர்கள் கௌரவர்கள் உன்னுடைய எதிரி, உன்னை என்னெல்லாம் துன்பப்படுத்தினாங்க இப்படிலாம் அவர் பண்ணவே இல்லை. அவர் எதை வச்சு இந்த மோகத்தை நீக்கிறாருன்னா, இருக்கிறதுலயே உயர்ந்த தீர்வு ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தை கொடுத்து இந்த மோகத்தை நீக்கினார் அவர். இப்ப சில பேர் வந்து தீர்வு சொல்லுவாங்க, நம்ம போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுல என்ன பிரச்சனைனா, அவங்க உண்மையாகவே அந்த பிரச்சனைக்கு வந்து அத பிரச்சனைன்னு உணர்ந்து நம்ம கிட்ட தீர்வு கேட்கிறாங்களா, இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும், இந்த உலகமே எனக்கு எல்லாமே கெடுதல் பண்ணிடுச்சு, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு இப்படி மீண்டும் புரிதலே இல்லாம நம்ம கிட்ட தீர்வுக்கு வராங்களா? இப்ப அர்ஜுனனுக்கு வந்து எப்படி வந்தாங்க, அர்ஜுனன் உண்மையாவே சொன்னான், தர்ம சம்மோட சேத்தாக சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம், எனக்கு என்ன பண்ணுனே தெரியல, இதை உணர்ந்துட்டாங்க. அப்போ என்னன்னா, இது போன்ற நிலையில இருக்கிறவனுக்கு அப்ப அதுக்கு என்ன காரணம்ப்பா, இந்த நிலைக்கு என்ன காரணம், அகங்காரம் மமக்காரம் தான் காரணம், நான் எனதுதான் எல்லா பிரச்சனையுமே காரணம். ஆனா அப்ப பகவான் என்ன சொல்றாரு, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, இந்த அகம் பிரம்மாஸ்மி சொல்லு, அப்படியே சொல்ல. அப்ப என்னன்னா, யாருக்கு எப்பேற்பட்ட அந்த பிரச்சனையுடைய தீவிரம் எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதற்கான தீர்வு கொடுக்கப்படும். இப்போ சில பிரச்சனையை சொல்லும் போது இது தீர்வுக்காக இருக்காது, சும்மா புலம்பிட்டு போய் தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம், நான் ரொம்ப நல்லவன், நான் தான் தர்மஸ்தன், நான் தான் நியாயம், இப்படி சொல்றவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப பகவான் என்ன சொல்றாரு, இவனை சாதாரண நிலையில இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு பகவான் இவனுக்கு சொல்லல, ஆத்ம ஞானத்திலிருந்து தீர்வு சொல்றாரு. நீ இந்த நிலையில உயர்ந்து போ, இந்த நிலையில உயர்ந்து பாரு. அப்போ ஸ்மிருதி லப்துவான அர்த்தம், மீண்டும் என்னுடைய ஆத்மா குறித்த ஞானத்தை நீ எனக்கு புரிய வைத்த, இது புரிஞ்சுக்கிட்ட அவ்வளவுதான். அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது, உன்னை ஜீவன் முக்தி அடைந்து அப்படி எடுத்துக்க வேண்டாம். இந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலையிலிருந்து நான் அதை பார்க்க கற்றுக்கொண்டேன், ஸ்மிருதி லப்துவா,
நான் அந்த பிரச்சனை நிலையிலிருந்தே பார்த்துட்டு இருக்கேன். தள்ளி இருந்து உயர்ந்த நிலையில இருந்து பார்க்கும் பொழுது நம்ம கூட சொல்றோம்ல, மற்றவங்க நிலையில இருந்து பார், இந்த நிலையில இருந்து பார், அவங்க நிலையில இருந்து பார், முழுசா ஒரு பிரச்சனையை கடந்த காலம் நிகழ்காலம் இரண்டும் வைத்து நம்ம ஒரு பிரச்சனையை அணுகும் போது எதிர்காலம் சுலபமாக சந்தோஷமாக போகும். அப்போ வெறும் நிகழ்காலத்தை வைத்துக் கொண்டு மட்டும் ஒரு பிரச்சனையை அணுகக்கூடாது. அது போல இப்போ நம்ம இருக்கிற நிலை என்ன, நிகழ்காலத்துல நான் இந்த உடல் மனம் புத்தின்ற நிலையில மட்டும் வைத்து எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தோம்னா அதுக்கு உண்மையான நிரந்தரமான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. ஏன், எல்லாமே மாறிட்டே இருக்க போகுது. இப்போ ஒரு தீர்வு கொடுத்தா மறுபடியும் அதுல இன்னொரு பிரச்சனை வரும், மறுபடியும் அதுக்கு தீர்வு தேரும். அப்போ இது மாறிட்டே போகுது. இப்போ பகவான் என்ன பண்ணாருன்னா ஆத்ம ஞானத்தை போதித்து இவனுடைய மோகத்தை நீக்கினார். ஸ்மிருதி அவனுக்கு மீண்டும் தன்னுடைய சொரூபத்தை பற்றிய ஞானத்தை அவன் பெற்றான், தெரிந்து கொண்டான். அவ்வளவுதான். சரி, எனக்கு மோகம் நஷ்டமாயிடுச்சு, நான் மீண்டும் என்னை பற்றிய உயர்ந்த சொரூபத்தை பற்றி நான் அறிந்து கொண்டேன். நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா, நான் எவ்வளவு உயர்ந்த மாணவன் தெரியுமா, அதனாலதான் எனக்கு இதெல்லாம் போச்சு. எனக்கு ஏன் அஞ்ஞானம் நீங்கிச்சு, ஏன் மோகம் போச்சு, நான் அப்படிப்பட்ட உயர்ந்த சாதகன். அப்படி இல்ல, என்ன சொல்றாவ, தொத் பிரசாதா, பகவானே உன்னுடைய கருணையினால், உன்னுடைய அருளினால். சிலது நம்ம பல பேர்கிட்ட பல உதவிகள் பெற்றிருப்போம், பெற்றுட்டு நாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடும். முன்னேறின பின்னாடி மறுபடியும் அவங்களை பார்க்கும்போது யாராவது சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் உதவி செஞ்சாங்களா உங்களுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த சமயத்துல அந்த மாதிரி நடந்தது, ஆனா எல்லாம் என் சொந்த காலில் தான் நின்று முன்னேறினேன், எனது எல்லாம் என்னுடைய உழைப்பு, நான் தான் எல்லாம் பெரிய ஆள், இப்படி இருக்கும் பாருங்க. அப்போ ஒவ்வொரு நிலைமையில் மாற 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 நம்மளுடைய நிலைப்பாடு மாறிட்டே இருக்கு. ஆனா அர்ஜுனன் பாருங்க, சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், எப்போ அந்த நிலையில இருந்து நான் உங்களுடைய சீடன், எனக்கு எது தர்மம், எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, இதுக்கான தீர்வும் தெரியலன்னு எந்த நிலையில சரணடைஞ்சானோ அந்த தீர்வுக்கான, அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்த பின்பும் அதே நிலையில இருக்கான். இந்த தீர்வு என்னுடைய, எனக்கே, என்னாலேயே அப்படி இல்லை, இதற்கு முழுக்க 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 உங்களுடைய கருணை தான் காரணம். தொத் பிரசாதா, இங்க பிரசாதம் சொல்லும் போது பகவானுடைய அருள் கருணை, தூய்மையான கருணை. அவன் என்ன சொல்லி கூப்பிடான், ஒரு பார்த்த தனஞ்சயன் கூப்பிட்டாரா, அப்ப அர்ஜுனன் பாருங்க, அச்சுதா, அச்சுதா உன்னுடைய பிரசாதத்தினால, உன்னுடைய கருணையினால என்னுடைய ஆத்ம பற்றிய அறிவை நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய மோகம் தீர்ந்தது, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, ஸ்திதோசி, ஸ்திதோசின்னு அர்த்தம், நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கேன், உறுதியா இருக்குன்னு அர்த்தம். என்ன உறுதியா இருக்கேன், நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு இப்ப தெரிந்து விட்டது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு இப்ப தெரியும். என்ன செய்யணும், ஏற்கனவே எடுத்துட்டான், காண்டிபத்தை கையில எடுத்தான், கீழே போட்டான்ல, காண்டிகம் சம்ஸ்கிருதே அஸ்தாத் படிச்சோம்னா முதல்ல தேசத்துல, மறுபடியும் எடுத்துட்டான், கையில எடுத்துட்டான். ஸ்திதோஸ்மி, நான் இப்பொழுது என்னுடைய கடமையை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சரி, அப்போ எப்படி பாருங்க, ஒவ்வொன்னும் எந்த நிலையில பதில் சொல்லிட்டே இருக்கான் பாருங்க. முதல்ல மோகம் நஷ்டம் அடைந்தது, மோகம்தான் நம்மளுடைய இப்பொழுதைய சூழ்நிலைக்கு காரணம். அந்த மோகத்துல இருக்கோன்றதே நிலைமை தெரியவே தெரியாது இருக்கும்போது, ஆனா அவன் உணர்ந்துட்டான், நான் மோகத்துல இருந்த இப்போ அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். அப்ப வெளியே வந்துட்டேன்னா நிதர்சனமா உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்மிருதி லப்துவா, என் சூழ்நிலை என்னன்னு நான் புரிந்து கொண்டேன். ஸ்மிருதி லப்துவா அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். ஸ்மிருதி லப்துவா. அதுக்கப்புறம் இதெல்லாம் எதனால நடந்தது, நான் திடீர்னு ஒரு காலத்துல சயின்டிஸ்ட் ஆயிட்டேன், நேத்தி வரைக்கும் முட்டாளா இருந்தேன், காலையில எழுந்திரிச்சு பார்க்க நான் பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன், அப்படி வருமா, என்ன சொல்றாரு, உன்னுடைய பிரசாதத்தால். அப்போ அந்த குரு ஈஸ்வரன் அவருடைய அருள் தான் முழுக்க 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 நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் அவருடைய கருணையும் அருளும் தான் காரணம். இதை என்னைக்கும் மறக்கவே கூடாது. அது அர்ஜுனன் மறக்கவே இல்லை. அவர் சொல்றான் தொத் பிரசாதா அச்சுதா. அச்சுதான்ற வார்த்தை என்னது, அச்சுதா, அச்சுதனா தன் நிலையிலிருந்து மாறாமல் இருப்பது, தாழாமல் இருப்பது. எது தன் நிலையிலிருந்து மாறாம இருக்கக்கூடியது, பிரம்மம் மட்டுமே. அப்ப அச்சுதனா ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், நிர்குண பிரம்மம்னு அர்த்தம் அச்சுதன்ற வார்த்தைக்கு. அது மட்டும்தான் எப்போதுமே, மத்ததெல்லாம் என்ன வெவ்வேறு நிலைகள்ல மாறிடும். அப்ப அச்சுதா, அப்ப புரிஞ்சுட்டா பாருங்களேன், தன் முன்னாடி இருக்கிறது யாரு, அந்த பிரம்மமே, பரம்பொருளே, அந்த மெய்ப்பொருளே. அவன் சொல்றான் மெய்ப்பொருளே பரம்பொருளே அட்ரஸ் பண்ற மாதிரி அது அச்சுதான்னா.
அச்சுதா, என்னுடைய மோகம் நீங்கியது, என் சொரூபத்தை பற்றிய அறிவை நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய கருணையினால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் எனக்கு தெளிவு இருக்கு. ஸ்திதோசி, எப்படி நான் தயாரான? ஏதோ நீ சொல்லிட்டா நான் செய்யறேன். அப்போ நான் நகர்ந்த பின்னாடி ஒரு 1/2 1 hour காணும், 1 hour 2 hour கழிச்சு என்ன ஆயிடும்? மூடு ஸ்விங் அப்படியே ஸ்விங் ஆயிடும், காணாம போயிடும். நம்மளோட மனது மாறிட்டு பாருங்களேன். ஸ்திதோசி கத சந்தேக, அவன் சொல்றான் கத சந்தேக, என்னுடைய எல்லா சந்தேகங்களும் நீங்கியது. அப்போ சந்தேகங்கள் முழுவதும் நீங்கின பின்னாடிதான் ஸ்திதோஸ்மி. நாம என்ன செய்யணும்ன்றதுலே தெளிவு இருக்கும். அப்போ சந்தேகம்ன்றது மிகப்பெரிய கொடிய நோய். அது சந்தேகத்தை தீர்த்து கொள்ளணும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பகவான் கேட்டது என்ன? நீ ஒருமுகப்பட்ட மனதோடு கவனத்தோடு கேட்டியா? உன்னுடைய மோகம் அழிந்ததா? இதான் கேட்டார். அவன் புட்டு புட்டு வைக்கிறான். இதுல இருந்தே தெரியுது எப்படி எந்த அளவுக்கு அர்ஜுனன் பகவானுடைய உபதேசத்தை உள்வாங்கி இருக்கான். எங்க தெரியுது? என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கிடுச்சு. எவ்வளவு சந்தேகம் கேட்டான்ல, கர்மயோகமா கர்ம சந்நியாசமா இப்படிலாம் கேட்டான்ல. எவ்வளவு எத்தனை கேட்டா பாருங்களேன். எல்லாம் சொன்ன பின்னாடி கூட நீ சொன்ன உபதேசம் எல்லாம் இருக்கட்டும், ஆனா என்னால முடியாது. என் மனது எப்படிப்பட்டது? எப்படிப்பா காத்து வாயு ரிவசு துஷ்கரம். இந்த மனது எப்படி காற்று கட்டுப்படுத்துவது எவ்வளவு சுலபம் இல்லையோ, அது போல இந்த மனதை வசப்படுத்துவதுன்றது சுலபமே இல்லை. எப்படி என்னால முடியுது? இதெல்லாம் என்னால முடியாது. இது எப்படி? இப்படி பாருங்களேன், தன்னால முடியாது, எனக்கு இது புரியாது, மறுபடியும் எனக்கு புரிய மாட்டேங்குது, எவ்வளவு சந்தேகங்களை கேட்டுட்டே இருந்தான். ஆனா இப்போ கடைசியில என்ன ஆச்சு? எல்லா சந்தேகங்களும் நீங்கின பின்னாடி மிச்சம் மீதி சந்தேகம் வச்சிருந்தா என்ன ஆகும்? மறுபடியும் கொஞ்ச காலத்துல மறுபடியும் மோகம் வந்துடும். மோகம் மூடிடும் நம்மள. கத சந்தேக, என்னுடைய சந்தேகம் நீங்கி விட்டது. அந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கினதுனால இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுல தெளிவாக இருக்கேன். ஸ்திதோஸ்மி. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பாவனையை குறிக்கிறது. அவனுடைய வார்த்தையில சொன்னாலும் அவன் என்ன சொல்ல வரான்றது குறிக்குது. கத சந்தேகங்க, எந்த சம்சயமும் சந்தேகமும் இல்லை. எல்லாமே தெளிவாயிடுச்சு. என்ன எல்லாமே தெளிவாயிடுச்சு? குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோள் அடையிற பாதை என்ன, அந்த பாதையில இப்ப நான் என்ன செய்யணும், இது எல்லாமே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதுல எல்லா சந்தேகம் நீங்கிடுச்சு. அதனால இப்ப நான் என்ன செய்ய போறேன்? என் கடமையை நான் செய்ய போறேன். ஸ்திதோஸ்மி, ரெடி, ஐ எம் ரெடி. நின்றுட்டான். உட்காந்து போய் சோர்ந்து போய் போட்டவன் வில்ல எடுத்துட்டு நின்றுட்டு சொல்றான் போட்டிருக்கு, ஐ எம் ரெடி அப்படின்னு. பார்த்திருப்பாரு அவர், கிருஷ்ணர் திரும்பி பார்த்திருப்பாரு. பரவாயில்ல, இவன் எடுத்துட்டானே, அச்சுதா, இவ்வளவு திமுறா உனக்கு, கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி இருந்த நீ அப்படின்னா? அப்படி இல்ல, அவர் அப்படி யோசிக்கல. அச்சுதா துவத் பிரசாதா, உன்னுடைய கருணையினால், ஸ்மிருதிர் லப்த்வா, நான் எந்த நிலையில இருந்து என்னுடைய பிரச்சனையை அணுகணும்ன்ற அறிவு எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு. அதனால மோகம் நீங்கியது, மோகம் அழிந்து விட்டது. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது. இதுல எல்லாத்தையும் விட உச்சகட்டம் ஒரு அழகு என்னன்னா, கரிஷ்யே வச்சனம் தவ, நீ சொல்றத நான் செய்ய போறேன். பகவான் என்ன சொல்றாரு? உனக்கு தோன்றினதை நீ செய், ஆனா நன்றாக ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து செய். இவன் அது ஒரு ஆசிரியர், குரு, கிருஷ்ணர், பகவான் ஈஸ்வரனுடைய ஒரு பெரிய பரந்த தன்மையும் மனப்பான்மையும் அவர் அந்த மாணவனத்தை வைத்திருக்கிற நம்பிக்கை அதை காட்டுச்சு. இங்க சரி, எனக்கு தெரியும், இனிமே நானே செஞ்சுக்கிறேன், நீ வேலையை பார், இனிமே வாழ்க்கையில குறுக்கிடாது சொல்லுவோம். நம்ம வளர்ந்த பின்னாடி எல்லாம் படிச்சு ஆளாக்கி பெற்றோர்களும் சொந்த எல்லாம் பண்ண பின்னாடி, இனிமே எனக்கு தெரியும் என் லைஃப் நான் பாத்துக்க, நீங்க உங்களோட லைஃபை பார்த்துன்னு போங்க. அந்த மாதிரி இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க? இவ்வளவு கிடைச்ச பின்னாடி, பெற்ற பின்னாடி நீ என்ன செய்கிறோ நீ சொல்வதை நான் செய்வேன். கரிஷ்யே வச்சனம் தவ. அங்க கரிஷ்யே வச்சனம் தவன்றது அதுதான் வெளிப்படுத்துது. என்ன வெளிப்படுத்துதுன்னா, அர்ஜுனன் உண்மையாகவே இந்த உபதேசத்தை புரிந்து கொண்டான்றது. அப்போ ரொம்ப தெளிவா சொல்றான், நீங்க சொல்றத நான் செய்வேன். எப்போ பாப்போம், ஒரு 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 ட்ரை பண்ணி பாக்குறேன், இது ஒத்து வரலன்னா நான் மாத்திப்பேன், ஏன் இஷ்டம். அப்படி இல்ல, என் வாழ்க்கை முழுவதும். ஏன்? எனக்கு இனிமே சந்தேகமே இல்லை, எல்லா சந்தேகமும் போயிடுச்சு. இனிமேல இருந்து எந்த சந்தேகமும் இல்லை என்னுடைய மனதுல, வரவும் வராது. வராத அளவுக்கு எனக்கு நீ உன்னுடைய கருணையினால எனக்கு உபதேசம் பண்ணிட்ட. அப்போ இவனுடைய ஒரு தீர்மானமான ஒரு தெளிவு பாருங்களேன்.
நீ சொல்றத நான் செய்வேன். இப்படி நம்ம சொல்ல முடியுமா யார்ட்டையாவது போய்? நீங்க சொல்றதையே நான் செய்வேன் அப்படின்னா பொய், கதை, காதுல பூ சுத்துறாங்க, சொல்ல கதை விடுறாங்க. ஏன்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட விருப்ப வெறுப்புப்படிதான் நடந்து கொள்வாங்களே தவிர, எப்படி மற்றவங்க சொல்றத நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு நடத்தோம்னா, மற்றவர்கள் சொல்வதையும் நம்மளுடைய விருப்ப வெறுப்பு ஒதுக்கி வச்சுட்டு எனக்கும் அதுக்கும் எந்த அளவுக்கு சரியாக வருது, இது ரெண்டும் மேட்ச் ஆனா மட்டும்தான் நம்மளால என்ன சொல்ல முடியும், நான் நீங்க சொல்றபடி நான் கேட்டு நடப்பேன் அப்படின்னு. அப்போ அர்ஜுனன் இதை புரிந்து கொண்டான். பகவான் கேட்ட கேள்விக்கு பதில், நீ இத உன்னுடைய நஷ்ட மோகம் ஆயிடுச்சுல, வார்த்தையில சொல்றது இல்ல, சும்மா எனக்கு நஷ்ட மோகம் போயிடுச்சு, நம்மளதான் எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா கேட்போம்ல, ஸ்டூடெண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், எஸ் மிஸ் அப்படின்னு வருவாங்கல்ல, எனக்கு புரிஞ்சது. அப்புறம் கேட்டா ஒண்ணுமே புரியாது. அப்ப எங்க தெரியும், ரிசல்ட்ல தெரியணும். அப்போ அர்ஜுனுடைய உள்ளம் எங்க வெளிப்படுதுன்னா நஷ்டமோகல இல்ல, அதுலயும் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு எமோஷன்ல கூட சொல்லலாம். ஆனா என்ன எங்க சொல்றான், நீ சொல்றதை தான் நான் செய்வேன். எப்போ கிருஷ்ணர் சொன்ன பின்னாடியும் நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ப்பா. அப்போ ஒரு குரு என்ன இருக்கணும்னா அந்த சீடனை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும், அடிமையா வச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் உனக்கு கொடுத்தது கொடுத்துட்டேன். அப்ப அந்த குருவுக்கு சீடனிடத்துல எந்த அளவுக்கு ஒரு ஒரு உயர்ந்த நம்பிக்கை இருக்கணும் பாருங்களேன். அப்ப எப்படி நம்பிக்கை இருக்கணும், இவனுடைய முன்னேற்றத்தை அவர் கவனிச்சிருக்கணும். இவன் உண்மையாகவே இவனுடைய உள்ளம் தூய்மையாகிட்டு வருதுன்ற அந்த நிலை புரிந்தாதான் என்ன அர்த்தம், தூய்மையாகிட்டு வருது, ஃபுல்லா முழுசா தூய்மை அடைஞ்சதுன்னு கிடையாது. இவன் தூய்மையாகிட்டு வருதுனால என்ன அர்த்தம், அது இவன் அந்த ப்ராசஸ்ல முன்னேறிட்டு வரான். கண்டிப்பா இவன் இந்த பாதையில தான் வருவான். அந்த நிலையை அவர் புரிஞ்சுட்டார். புரிஞ்ச பின்னாடி என்ன சொல்றாரு, நீ உனக்கு என்ன தோணுதோ அதை படி செய் சொன்னார்ல. ஆனா இந்த மாணவனும் பாருங்க, அர்ஜுனனும் பாருங்க என்ன சொல்றாங்க, அர்ஜுனனும் கரிஷ்ய வச்சனம் தவ, என் வாழ்க்கை முழுவதும், இப்ப மட்டும் இல்ல என் வாழ்க்கைக்கே இது உபதேசம் இது எப்போதுமே. அப்ப சந்தேகங்கள் இப்போ வெவ்வேறு சூழ்நிலை வருமா அர்ஜுனா, இனிமேல இருந்து எந்த சூழ்நிலையில எப்படி வேணாலும் வரட்டும், எனக்கு சந்தேகமே இல்லை, எனக்கு இனிமேல் சந்தேகமே வர வாய்ப்பே இல்லை. அர்ஜுனன் சொல்றது சந்தேகம் வராது, நான் ரெடி அப்படின்னா எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், எந்தவித சந்தேகங்களும் இனிமே எனக்கு வராது. இல்லைன்னா அதுதான் கேட்டார்ல, உனக்கு புரிஞ்சிச்சா, எல்லாம் புரிஞ்சிச்சு, எல்லாம் ஓகே தானே அப்படின்ட்டு ஒரு சண்டை ஆரம்பிச்சிச்சு. அங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க, அந்த யுத்தம் ஆரம்பிக்க போகுது. இப்போ ஆரம்பிச்சு பாதி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நான் இனிமேல் சண்டை போடல, நான் போறேன் பாதியில அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், இல்ல என்ன விஷயம் சொல்லுப்பா, இல்ல நீ 3rd சாப்டர்ல அது சொன்னல, அது எனக்கு இன்னும் டவுட் இருக்குது, இனிமேல் அதை சொல்ல, அப்புறம் நான் சண்டை போடுறேன், எனக்கு புரியவே இல்லை, நீ குழப்பிட்டேங்க, நான் கர்மயோகமா அப்பயே கர்ம சன்னியாசத்தையே போயிருப்பேன். இப்ப பாரு எவ்வளவு அம்பு என் மேல பட்டுருச்சு பாரு, ரத்தமா வருது எனக்கு, நான் இப்ப போறேன் கர்ம சன்னியாசத்துக்கு போறேனே, நோ கர்மயோகம் தான். இந்த கதையே கிடையாது, எனக்கு எவ்வளவு பாதிப்பு வருது, எனக்கு எவ்வளவு நஷ்டம் வருது, அது தகுந்தபடி நான் மாறிட்டே இருக்க முடியாது. எப்ப மாறிட்டே இருந்தேன்னா தெளிவு இல்லை, சந்தேகம் இருக்கு, சந்தேகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்குது வாழ்நாள் ஃபுல்லா. இப்ப சந்தேகம் இருந்தது, அப்புறம் சந்தேகம் வருது, இனிமே வரப்போகுது. இப்படி வாழ்க்கை முழுக்க சந்தேகத்தோடவே இருந்தா எல்லா விஷயத்திலையும் எப்படி எப்ப வாழறது உண்மையா. இப்ப சொல்றாரு கரிஷ்ய வச்சனம் தவ. அப்போ அந்த சீடனுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய உறவு எந்த நிலையில இருக்கு பாப்போம். அத சொல்வதுதான் இந்த பாடல்லாம். அந்த 72 சரி 73 சரி, 72ல அவருடைய எல்லையற்ற கருணையும் அன்பும் கேட்டானா, ஒழுங்கா கேட்டானா அவனுக்கு பலன் கிடைச்சுதா. அப்போ என்ன சொல்றாரு, ஒரு ஆசிரியர் ஒரு 40 வருஷம் ஒரு ஆசிரியர் துறையில இருந்தவர், அவர் சொல்றாரு, அவரு ஆசிரியர் துறைக்கு ஒரு 7-8 வருஷம் வந்துட்டார். அவர் வந்த பின்னாடி அவர் அது வரைக்கும் ஒரு ஆசிரியருடைய வேலைன்னா போய் சொல்லி கொடுக்கறது அவ்வளவுதான் தெரியும். நான் கண்டிப்பா என்னுடைய உழைப்ப சின்சியரா போடுறேன், நேர்மையா போட்டு பாடம் போய் எடுத்துட்டு நான் வந்துருவேன். அப்ப என்ன பண்ணாரா, திடீர்னு அவருடைய சீனியர் ஒருத்தர், ஒரு பிரின்சிபாலா இருந்தவர் இவருக்கு உள்ள போனாரா, என்ன உன் வகுப்பு முடிஞ்சுதா, முடிஞ்சு, யாருக்கு போய் எடுத்த, 11ஆவது போய் எடுத்தியா, சரி ஓகே, பசங்க புரிஞ்சுட்டாங்களா கேட்டாராம். அந்த பிரின்சிபால் பசங்க புரிஞ்சுட்டாங்களா கேட்டாராம். இவர் சொன்னாரா, அது எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாது, ஏன் வேலை சொல்லிக் கொடுக்குது, முடிஞ்சுட்டேன். அவர் சொன்னது இது, அவரு கேட்டுட்டு பர தெரியல, இல்ல அவர் வரல. அவர் என்ன சொன்னார், அந்த பிரின்சிபால் இவரு டீச்சர் தானே,
அந்த ஏஜ் அப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே வேற. இவர் முதுகுல பலார்னு ஒரு அரைஞ்சாராம், முதுகுல அடிச்சாராம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பிஹெச்டி ஸ்டூடெண்ட் எடுக்கிறியா இல்ல பிஜி ஸ்டூடெண்ட் எடுக்கிறியா? நீ எடுக்கிறது 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வகுப்பு மாணவர்களுக்கு. அப்ப அவன் புரிந்து கொண்டானான்னு நீ நிர்ணயம் பண்ணணும். நீ அதை நிச்சயம் பண்றது உன்னோட வேலை. எப்போ அவன் புரிந்து கொண்டானோ அப்போதான் உன்னுடைய நீ எடுத்த பாடம் நிறைவடைந்ததாக ஆகும். அவர் சொன்னார், அன்னியிலிருந்து நான் அப்பதான் எனக்கே புரிஞ்சது ஆசிரியர்னா யாருன்னு. அது வரைக்கும் 7-8 வருஷம் நான் பாட்டு போய் பாடம் எடுப்பேன் வந்துடுவேன். அன்னில இருந்து அந்த வகுப்புல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் உன்னிப்பா கேட்டார்ல பகவான், ஸ்ருதம் என்ன நீ ஒழுங்கா கேட்டியா, கட்சி ஏதா ஸ்ருதம், அத்தனை பேரும் கவனிக்கிறாங்களான்னு நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் புரிஞ்சுதான்னு நான் வெரிஃபை பண்ணிப்பேன். புரியலன்னா மறுபடியும் நான் சொல்லுவேன், வெவ்வேறு மதத்துல சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு வழியை எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. பாருங்களேன் எப்படிப்பட்டது. கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறாரு இதெல்லாம் இயல்பாக. இதெல்லாம் தெரிந்து ஆசிரியர்கள் எந்த துறையில இருந்தாலும் அவங்கதான் உண்மையான ஆசிரியர்கள். அப்ப இங்க சொல்றா கரிஷியே வச்சனம் தர. ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்? நீங்க சொல்றத நான் அப்படியே கேட்கிறேன் அப்படின்னா இந்த மூட நம்பிக்கை இல்ல. அவர் சொல்லுகின்ற அந்த உயர்ந்த ஞானத்தை உள்வாங்கி கொண்ட அந்த தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையில இருந்து சொல்றான், நான் நீங்க சொல்றபடி கேட்டு நடப்பேன். கரிஷிய வச்சனம் தவ நஷ்டோமோக ஸ்மிருதிர் லப்த்வா துவயா பிரசாதம். இவ்வளவும் கிடைச்ச பின்னாடி அகங்காரத்தோட இருக்கக்கூடாது. இதெல்லாமே யாருடைய கருணையினால? குரு ஈஸ்வருடைய கருணையினால எனக்கு கிடைத்தது. அப்ப இதெல்லாம் கிடைச்சிட்டு என்ன பண்ண போறேன்? சாப்பிட்டு தூங்க போறேன் நல்லா. கடமை அது யாரா செஞ்சு ஞானம் கிடைச்சது அப்படி இல்லை. இங்க என்ன சொல்ற? ஸ்திதோசி, நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய கடமையை ஆற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இங்க மறுபடியும் கடமைனா என்ன எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்க கூடாது. என்ன கடமைனா என்ன? நமக்கு தெரியும் எது நம்மளுடைய கடமை, எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இதை கேட்கக்கூடிய அந்த மாணவனுடைய தன்மை எப்படி இருக்கணும்? யாருக்கு சொல்லக்கூடாதுன்றது சொன்னார் பாருங்களேன். சேவையா தத்வித்தி பிரணிபாத்தேன, சேவையா பரிபிரஷ்ன இப்படி இருக்கணும். அப்ப அந்த சேவை மனப்பான்மை இருக்கணும். எந்த விதத்துல அகங்காரம் இருக்கக்கூடாது. ஈஸ்வரனுடைய குருவனுடைய அருள், அந்த அருள்னாலதான் நமக்கு இந்த ஞானம் கிடைத்தது, இந்த பாவனையோட இருக்கணும். இது எல்லாம் இப்போ தெரிஞ்சுட்டு நான் நீங்க சொல்றபடி நடப்பேன் அப்படின்னா ஈஸ்வரன் சாஸ்திரம் உபதேசித்தபடி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். அதுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமையை நான் எந்த சந்தேகமும் இல்லாம குழப்பம் இல்லாமல் என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டு வருவேன். சரி, இப்ப கடமை செய்தனா என்ன நமக்கு தெரியும்? என்னுடைய சுபாவம் என்ன? பிராமண வைஷ்ய சத்திரிய சூத்ரன். இந்த நான்குல என்னுடைய கடமை என்னவோ அந்த கடமையை நான் இறைவனுடைய வழிபாடாக செய்வேன். அதனுடைய பலன் நான் என்ன பண்ணுவேன்? பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன். இதுதான் இங்க விஷயம். இப்போ கத சந்தேக கரிசிய வச்சனம் தவான்னா இப்ப அர்ஜுனுடைய கடமை நான் போர் செய்வது. இப்பொழுது நான் போர் செய்வதற்கு தயாராகிவிட்டேன் அவன் சொல்றான். இதான் இங்க. இப்ப நமக்கு இதுல இன்னும் சில சந்தேகம் வரும். இவன் சொன்னானே மோக நஷ்டம் ஆயிடுச்சு சொன்னானே, ஸ்மிருதி ஆத்ம ஞானம் கிடைச்சதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஸ்ருதி லப்துவான. அப்ப அவனுக்கு ஆத்ம ஞானம் கிடைச்சுதா இல்லையா அர்ஜுனனுக்கு? இந்த உபதேசம் பண்ண இந்த 72வது ஸ்லோகத்துல சொல்றான்ல, ஆத்ம ஞானம் கிடைச்சுதா இல்லையா? இப்படிலாம் டவுட் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? 73 ஸ்லோகத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.